கடைசி ஞாயிற்றுக்கிழமை காணும்படி ஆண்டவர் கருதியிருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காணொலி காட்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் இந்த நாளிலும் ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக இல்லத்தில் இருந்தவாறு கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, இதோ இதை மாதத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இறுதி நாள் வரைக்கும் எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தினீர்களுக்காக நன்றி. இப்பொழுதுமாக உம்மை வழிபடும்படியாக இந்த காணொலி காட்சியின் வாயிலாக இல்லங்களில் இருந்தவாறு உம்மை இறை வழிபாட்டை இதன் வாயிலாக பார்க்க கிருபை தந்து அதற்காக செலுத்துகிறோம். இல்லத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தூய ஆவியான படை பிரசன்னத்தினால் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டி நிற்கிறேன். நன்றி கடவுளே. வழிபாட்டிற்கு ஆரம்பமாக பாமாலையில் 326வது பாமாலை ரட்சா பெருமானை பாரு புண்ணிய பாதம் அண்டினம் என்ற பாடலை
நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறோம். ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாதாக. இது கர்த்தர் கொண்டு கொண்ட நாள். இதிலே களிகொண்டு மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாதாக. திரியேக கடவுளை போற்றுதல். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை இலட்சராக தன்னுடைய உலகத்தில் அன்பு கொண்டவரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எங்களைப் போல் மனிதராகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக்கொடுப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைகளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிந்தவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமார், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவரிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறளாவோ. நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதி நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு நம்பத்தக்க நீதி உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் முது பார்வையில் பாவம் செய்தேன். இனி உடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல. உம்முடைய வேலைக்காரன் ஒருவனை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிறார்கள். எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதாசர் நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு நம்மை நாமே சோதனை செய்வோம். நாம் முழங்கால் படித்து மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் மீண்டுமாக ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். திருமறை அழகாக சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுகிறான் என்று. பாவத்தின் சம்பளம் மரணமாயிருக்கிறது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவிடத்திலே அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. கிருபையானவர்களே, உடைய மனசாட்சிக்கு எதெல்லாம் குற்றம் என்று காணப்படுகிறதோ அது கடவுளுக்கு முன்பாக நம்மை நாமே அர்ப்பணித்தவர்களாக சர்வவல்லமையுடைய கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை மிக தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். முதலாம் ஜெபம். சர்வவல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளை எங்கள் இதயத்தை யோசனைகளுக்கு விருப்பங்களை கொடுத்தோம். அது பரிசுத்த கட்டளைக்கு மூலமாக என்ன செய்தோம்? செய்து கொண்டோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, மனிதர்களுக்காக செய்த வாக்குத்தத்தங்களின்படியே பாவத்தின் துக்கப்படுகைகளை சீர்படுத்தும் நாங்கள் தேவபக்தி நீதியும் தெளிந்து கொடுத்துள்ளவர்களாய் நடந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் சர்வவல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பை பாவ நிமித்தம் நமக்கு கட்டளையிட்டாரே, வாக்கை சீர்படுத்துகிற காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையின் தேற்றுதலை தந்தருளாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரை நாம் துதிப்போம். துதிகளினாலே அவரை துதிப்போம். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம இந்த நாளிலும் நம்ம ஆண்டவரை கொஞ்ச நேரம் நம்ம துதிக்கலாம். நம்ம துதிக்கும் போது இந்த நேரத்துல நம்ம வீடுகள்ல இருந்தாலும் சரி, எங்கிருந்து நம்ம பார்த்து கொண்டிருந்தாலும் நம்ம கவலைகள் கஷ்டங்களை நம்ம ஆண்டவர் இந்த டைம்ல துதிக்கிற டைம்ல நம்ம யோசிக்க வேண்டாம். நம்ம ஆண்டவரை மாத்திரம் யோசிப்போம். நம்மளுக்கு ஒத்தாசை நம்ம தேவனிடத்துல இருந்து மாத்திரம் தான் வருது. அவர் நம்மளை உலகத்துல உண்டாக்கினதுக்கு என்ன காரணம்னா, இவர்கள் என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் வசனம் சொல்லுது. நம்ம
நம்ம அவரோட துதியை சொல்கிற ஜனங்களா இருக்கிறோமா? நம்ம அவரை துதிக்கிற மக்களா இருக்கிறோமா? இந்த நேரத்துல எல்லாத்தையும் நம்ம ஓர வச்சுட்டு பர்வதத்துக்கு நேராக, நமக்கு ஒத்தாசி வருகிற பர்வதத்துக்கு நேராக நம்ம கண்களை ஏறெடுக்கலாம். வானமும் பூமியும் உண்டாக்கின தேவனுக்கு நேராக நம்ம துதியை செலுத்தும் போது அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம இல்லத்துல, நம்ம இருக்கிற இடங்கள்ல ஆண்டவர் வந்து இறங்கி வருகிறாரு. நம்ம எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதம் நேரா என்ற பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எல்லா காரியமும் ஆண்டவர் நம்மளுக்கு வாய்க்கும்படியாக செய்வாரு. நம்ம பாடின பாடல்ல கூட தீங்கும் என்னை அணுகாமல், நம்ம இந்த சிச்சுவேஷன்ல எவ்வளவோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, எவ்வளவு கொள்ளை நோய்கள் போயிட்டு இருக்கு, ஆனாலும் தேவன் நம்மளை தீங்கும், இந்த வார்த்தையின்படி தீங்கும் நம்மை அணுகாமல், நம்ம குடும்பத்தையும் நம்ம உறவினர்கள் எல்லாரையும் ஆண்டவர் வந்து பாதுகாத்து வராருல்ல. நம்மளுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் சரி, ஆண்டவரால கூடாத காரியம் நமக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம வாழ்க்கையில பெரிய தடைகள் இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகள் இருக்கலாம், பண தேவைகள் இருக்கலாம், ஆனா நம்ம துதிக்கும் போது ஆண்டவர் எல்லா காரியத்தையும் நம்மளுக்கு வாய்க்கும்படியாக செய்வார். இன்னொரு பாடலை கூட நம்ம பாடலாம், கூடுமே எல்லாம் கூடுமே. நம்ம தேவனை கூப்பிடும் போது அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம இந்த பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். Yeah.
தேவன். இந்த பாடலை நம்ம பாடணும். கடல் மீது நடந்த தேவன், செங்கடலை இரண்டாக பிளந்த தேவன், இவ்வளவு அதிசயத்தின் தேவன், அற்புதத்தின் தேவன். நம்ம இயற்கையா சில காரியங்கள் முடியாது நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த வேதத்துல நம்ம வாசிக்கும் போது ஒவ்வொரு காரியங்களும் பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளவு சுகம் கொடுத்திருக்காரு. அப்படி அற்புதத்தின் தேவனை நம்ம கூட வச்சுட்டு நம்ம எந்த காரியத்துக்காகவும் நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம ஆண்டவர் நம்ம மத்தியில நம்ம வரவேற்கலாம். நம்ம மனிதர்கள் மத்தியில ஆண்டவர் வாசம் செய்யணும் விரும்புகிற தேவன். அப்படி விருப்பமா இருக்கிற தேவனை நம்ம இல்லத்துல உட்கார்ந்து ஆராதிக்கும் போது, ஏசப்பா நீங்க வாங்க தகப்பனே, மனிதர்கள் மத்தியில உலாவிடும் தேவன் ஏசப்பா, இன்னைக்கு எங்க வீட்டுல நீங்க ஏசப்பா உலாவுங்க தகப்பனே, உங்களுடைய இல்லமாய் மாறணும். நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடலாம். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்யும் தேவனை நம்ம ஆராதிக்கலாம். எல்லா துதி கனம் மகிமை ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வேத பாடம் படிக்க கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 15 வரை. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 15 வரை. ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிர ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதிருக்குமே. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது, விக்கிர ஆராதனைக்காரனாவது, உதாசீனாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனாவது இருந்தால் அவனோடே கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனுடனே கூட புசிக்கவும் கூடாது. புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது ஏன் காரியமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்தல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். இன்றைய நாளுக்கென்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம்
6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. ஏசாயா 6:1 முதல். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். பாடம் முடிந்தது. தேவனே உமக்கு தோத்திரம் உண்டாவதாக. படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதி யோவான் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 14 முடிய. யோவான் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 14 முடிய. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள் என்பதே. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. அருளுரைக்கு ஆயத்தமாக பாவாலையில் 376வது பாவாலை, பாவ சஞ்சலத்தை நீக்க இவ்வாறு நண்பர் உண்டு என்ற பாடலை Bye.
குறைவில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சீரழில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். அன்பில் பரலோக தேவனே, அப்போ அந்த வசனத்தை நீங்கள் எங்களோடு பேசுங்க, நாங்கள் கேட்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் நாம் எடுத்துக்கொண்ட அருமையான ஒரு சம்பவத்தை, ஒரு அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 to 8 வரை ஒரு சில குறிப்புகளை ஒவ்வொரு வசனமாக நான் பார்க்க அழைக்கிறேன். 1ஆம் வசனத்திலே 6:1, ஏசாயா 6:1, உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீட்டிற்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. உசியா ராஜா, இந்த இதில் உசியா ராஜா மரணமடைந்தது படிக்கும்போது உசியா ராஜா யார்? 2 நாளாகவும் 26ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம்னா 3ஆம் வசனத்திலே உசியா ராஜா அந்த யூதாவின் 10வது ராஜாவாக இந்த வேதாகத்தில் பார்க்கிறோம். யூதா கோத்திரத்திலே 10வது ராஜாவாக வருகிறார். அவன் 52 வருஷம் அந்த யூதா தேசத்திலே ஆளுகை செய்கிறான். 52 வருஷம் ஆளுகை செய்கிறான். பார்ப்போம்னா அவன் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறார். அவன் நடக்கும்போது அவன் நினைச்சிட அநேகர் அவன் பராக்கிரம அந்த 26:10 வசனத்தை பாரு பராக்கிரமசாலியாக இருக்கிறான். இதுவாக 13ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அவன் வெள்ளாண்மை பிரியராக விவசாயம் செய்கிறான். அதனால் அவன் நினைச்சான் அநேக கோட்டைகளை கட்டுகிறான், அநேக பெரிய நினைச்சான் சாதனைகளை கட்டுகிறான். எல்லாரும் அவனுக்கு காணிக்க கொண்டுகிறார். அவ்வளவு பெரிய ஆளாக அவன் மதிக்கப்படுகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். இன்னும் 15ஆம் வசனத்தில் பார்க்கும்போது எல்லாவற்றிலும் செழித்து இந்த 52 வருஷத்திலும் அவன் எல்லாரும் சொன்னாலும் அந்த நாடுகள் யூதா தேசத்துக்கு எல்லாவற்றிலும் செழித்து இந்த எல்லாவற்றிலும் செழிப்பை கண்ட அந்த மக்கள், அந்த யூதா தேசத்து மக்கள், அந்த குடிமக்கள் 52 வருஷம் எல்லாரும் செழிப்பை கண்ட மக்கள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த செழிப்பிலேயே அந்த உசியா ராஜாவே பார்த்தாங்க. ஏன்னா உசியா ராஜா எல்லாத்துக்கும் செழிப்பு. அப்போ உசியா ராஜா நினைச்சாங்க, பார்க்க ஆரம்பிச்சாங்க. எங்களுக்கு எல்லாம் இருக்குது, எல்லாம் நிறைவாய் காணப்படுகிறது பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் யாரை விட்டு பின்வாங்கி போனாங்க? ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போன மக்களாய் காணப்பட்டதாக வேதத்தில் பார்க்கிறோம். அது நம்பிக்கை யாருக்கு வந்தது? உசியா ராஜாவில் வந்து விட்டது. அப்போ இதிலே பார்க்கும்போது அந்த 1ஆம் வசனத்திலே உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே அங்கே தேவாலயத்தில் நினைச்சாரு ஆண்டோடைய வஸ்திரத்தங்கள். இன்னும் தொடர்ந்து 1-4 வரை பார்க்கும்போது மகிமை காணப்படுகிறது. அப்போ உசியா ராஜா மரணமடைந்ததை யார் நினைச்சார்? தேவாலயத்தில் யார் வருகிறார்? ஆண்டோடைய மகிமை, ஆண்டோடைய பிரசனம் வெளியிடுது. உசியா ராஜா மரணமடைந்தாதான் அந்த ஆண்டோடைய பிரசனம் வருகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். இதுவாக உசியா ராஜா பார்க்கும்போது இந்த 26:16 உசியா ராஜா வசதி வந்த பிறகு எல்லாம் வந்தது. அவன் ஃபர்ஸ்ட் கடவுள் பயப்பட வசதி வந்த பிறகு என்ன ஆரம்பிச்சான்? அவன் பலப்பட்ட பிறகு நல்ல பலசாலியாக மாறின பிறகு அவன் நினைச்சான் அவனுக்கு கேடு உண்டாக்க அநேக காரியங்கள் நினைச்சான். நல்ல வசதி வந்தது, பலத்தாக மாறினான். அவன் கேடு உண்டாக காரியங்களை செய்ய ஆரம்பித்ததாக பார்க்கிறான். இதுவாக உசியா ராஜா மேட்டின்மை வந்தது. எல்லாம் வந்ததுனால அவனுக்கு என்னது? மேட்டின்மை வந்தது. இதுவாக அவன் நினைச்சான் அந்த தேவாலயத்தில் நினைச்சான் ஆசாரியர் தவிர யாரும் பிரவேசிக்காத அந்த இடத்துல அவன் நினைச்சான் போய் அந்த தூக்க கலசத்தை பிடிக்கிறனாய் காணப்படுகிறான். அந்த ஆசாரியர்கள் நினைச்சாங்க இது லேவி கோத்திரம் தான் பிடிக்கணும், நீங்க வரக்கூடாது, இது ஆரோன் கோத்திரம் தான் பிடிக்கணும், நீங்க வரக்கூடாதுன்னு சொன்னால் கூட துணிகரமாய் அந்த இடத்துல போய் தூம்ப காட்டுவனாய் காணப்படுகிறான். அருமையானவர்கள், அந்த உசியா ராஜா மரணமடைந்த பருவத்தை நினைச்சது அந்த தேவாலய மகிமையா நிறைந்ததாக பார்க்கிறோம். அருமையானவர்கள், உசியா ராஜா ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியவில்லை. அந்த ஆசாரியர்கள் சொல்கிறாங்க ஆண்டவர் சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியாமல் போனதாக பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த ஏசாயா 6 பார்ப்போம்னா 1-4 வசனம் வரை அது பார்ப்போம்னா ஃபர்ஸ்ட் தலைப்பு, எந்தைக்கு உசியா சாகிறாரோ அன்றைக்கு தேவாலயத்தில் ஆண்டவரின் பிரசனம் வெளிப்படும். எந்தைக்கு உசியா சாகிறாரோ அன்றைக்கு நினைச்சிடும் ஆண்டவரின் தேவாலயத்தில் ஆண்டவரின் மகிமை காண முடியும், ஆண்டவரின் மகிமை காண முடியும், ஆண்டவரின் பிரசனத்தை காண முடியும். அப்போ நம்ம இதை அறிந்து கொண்டு பார்ப்போம்னா உசியா மரணம் அடைந்ததுன்னா உசியான்னு நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம்.
நம்முடைய கோபம், துணிகாரம் அதெல்லாம் நினைச்சு மரணம் அடைந்தாதான் நினைச்சு நம்ம ஆலயத்துக்கு போது ஆண்டோடைய மகிமையை நம்ம நினைச்சு காண முடியும். அப்போ உசியா ராஜா மரணம் அடைந்தால் அதுக்கு நினைச்சது அடிக்கடி நம்ம சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அடிக்கடி நம்மை உசியா ராஜா மாறி நினைச்சு மேட்டின்மை வரும், துணிகாரம் வரும், இந்த மாதிரி அநேக பாவங்கள் நினைச்சு நம்ம இடத்துல எல்லாம் இருக்குது, எனக்கு எல்லா வசதியும் இருக்குது வரும். அப்போ வரும்போது நினைச்சு அடிக்கடி நம்ம நினைச்சோம் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள நம்ம அழைக்கப்படுகிறோம். உசியா ராஜா நம்முடைய நம்மிடத்தில் நினைச்சோம் நம்மிடத்தோட உசியா ராஜா உலக ராஜா மரணம் அடையும். உலக ராஜா மரணம் அடைந்தால்தான் தேவாதி தேவனுடைய ராஜ்யத்தை செய்யும் ராஜாவின் கண்கள் காண முடியும் என்று முதலாவது குறிப்பதை நாம் படிக்கணும். அருமையான உசியா ராஜா மரணம் அடையும். இரண்டாவது பருவம் இந்த 5 உசியா ராஜா மரணம் அடைந்ததாக தேவ மகிமையை காணுகிறான். தேவ மகிமையை கண்டவனே அங்கே என்ன நடக்குது? தேவ பிரசனத்தை வச்சுனான். அவன் உணர்ந்தவனே அந்த 6வது 5வது வசனத்தில், அந்த 6வது 5வது வசனத்திலே அதை பார்ப்போம். 5 6 வசனத்தில் பார்ப்போம். அப்பொழுது நான் ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் நடுவில் வாசமாய் இருக்கிறேனே, சேனையின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் கண்டதே என்று பார்க்கிறோம். அப்போ தேவ பசு அந்த உசியா ராஜா மரணம் அடைகிறான். அங்க தேவ மகிமை காண முடிகிறது. தேவ மகிமை காணப்பட்டதாக தேவ பிரசனத்தை நினைச்சது உணர முடியும். தேவ பிரசனத்தை உணர முடிஞ்சதாக நான் யாரு, அப்ப நான் யாருன்னு அவனால் என்ன செய்யுது உணர முடியும். நான் யாரு அது பார்க்கணும். ஐயோனா அந்த வெளிப்படுத்தலை பார்க்கணும். ஆபத்து வருகிறது, ஆபத்து வருகிறது, ஐயோனானது ஆபத்து வருகிறது. வேதாந்தத்தில் 125 முறை என்னது ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லப்படுகிறது. அப்ப எனக்கு ஆபத்து வருகிறது. நம்மளை நாமே சொல்லுவோம். மற்றவங்களை குறித்தா ஐயோ பாவம், ஐயோ அவனுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளை அவன் நினைச்சான். ஐயோ அதமானே, ஐயோ நான் பொய் சொல்லனே, ஐயோ வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையா நான் இருக்கிறேனே, ஐயோ நான் அடுத்தவர்களை கெடுக்கிறவனாய் காணப்படுகிறேனே, அடுத்து ஐயோ ஐயோ குடும்பத்தில் கெடுக்கிறவனாக குழப்பத்தை உண்டாக்கிறவனாய் காணப்படுகிறேனே, ஐயோ நான் அடுத்தவர்களுக்கு விரோதமாக நான் பொய் சொல்கிறேனே, ஐயோ நான் அடுத்தவர்களுக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்கிறேன் என்று நம்மை நாமே நம்ம சொல்ல அழைக்கப்படுகிறோம். ஐயோ 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 ஒவ்வொரு காரியம் நினைச்சுனா ஆண்டவர் உசியா ராஜா சாகும் போது அங்கே தேவ பிரசனம் வருது. தேவ பிரசனத்தை வந்தோடனே நான் யார் என்று நினைச்சது அங்கே நம்மளுக்கு வெளிப்படுத்தப்படுகிறதாக வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ வீம்பு வார்த்தைகள் எல்லாம் நம்மளுக்கு தெரிந்தப்போ ஐயோ நான் வீம்பான வார்த்தைகள் பேசிவிட்டேனே, ஐயோ நான் வீம்பான செயல்களை செய்து விட்டேனே, ஐயோ நான் உலகப்புறமா அநேக ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து விட்டேன் என்று அதில் பார்ப்போம். அவன் நினைச்சான், அவன் சொல்லுகிறான். அந்த சொல்ல ஐயோ நான் அநேக தவறுகளை செய்து விட்டேன் என்று சொல்ல முதலாவது பார்ப்போம். என்றைக்கு உசியா ராஜா அவன் இறந்தானோ அப்போ தேவ மகிமையாக இருந்துச்சுன்னா கண்ட அவனிடத்துல உசியா ராஜா அவன் மறிக்கும் போது நினைச்சது அவனிடத்துல துர்க்குணங்கள் போகும்போது தேவ மகிமையை காணுகிறான். எப்போ தேவ மகிமையை காணுகிறோம் அப்போ தேவ பிரசனத்தை காணுகிறான். தேவ பிரசனத்தை காணும்போது நான் யாருன்னு அவன் உணர்ந்துள்ள உணர்வை அவன் கண்டடைகிறான். அப்போ அருமையானவர்களே, நாமும் என்னைக்கு அந்த உசியா ராஜா நம்மளுக்கு மரணம் அடைந்தால்தான் தேவ மகிமையை காண முடியும், தேவ பிரசனத்தை காண முடியும். தேவ பிரசனம் இருந்தால் தான் நான் யார் என்பதை நினைச்சினோம் கண்டுகொள்ள முடியும் என்று பார்க்கிறோம். 3வது பார்க்கணும். 6வது வசனம் 7வது வசனத்தில் பார்க்கின்றால் அப்பொழுது சேராவின் ஒருவன் பலிபீடத்தில் தன் கையில் பிடித்த புரட்டா ஒரு நெருப்பு தழலை எடுத்து எண்ணத்தில் பறந்து வந்து அதனாலே என் வாயை தொட்டு இதோ இது உன் உதவிகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றார். உன் பாவம் நிவர்த்தியானது என்றார். இப்ப நான் யாருன்னு உணர்ந்துட்டேன். ஃபர்ஸ்ட் உசியா ராஜா சத்தான் தேவ மகிமை தேவாலயத்தில் கண்டேன். அவர் பிரசன்னத்தை உணர்ந்து நான் யார் என்று நான் அறிந்து கொண்டேன். இப்பொழுது நினைச்சது நான் யார் என்று அறிந்து கொண்டேன். நான் அறிக்கை எடுக்கிறேன், அறிக்கை விட்டால் அங்கே என்ன நடக்குது? அங்க பார்ப்போம். நான் யார் என்று உணர்ந்த உடனே உண்மையான விடுதலை நினைச்சு ஆண்டவர் கொடுக்கிற உண்மையான விடுதலை உடனே நினைச்சான். ஒரு தேவதன் வந்து ஒரு புரட்டாக நினைச்சான், உதவிகளை நினைச்சான் தொடர்ந்து பெரிய விடுதலை நான் யார் என்று உணர்ந்த பிறகுதான் பெரிய விடுதலையை நாம் பெற முடியுது. அருமையானவர்களே, ஒரு அந்த ஏசாயத்தில் 6வது அதிகாரத்தில் நினைச்சுதான் எல்லாவற்றையும் அதிகாரம். அப்ப இதுக்கு முன்னால் 5 அதிகாரம் காணப்படுகிறது. 5 அதிகாரம் இதுக்கு முன்னால் என்ன செய்து காணப்படுகிறது. 5 அதிகாரம் அவன் எப்படி அவன் ஊழியர் செய்திருப்பான்? 6வது வசனத்துல அவன் என்ன செய்யறான்? நான் யாரு, என்னுடைய எண்ணங்கள் என்ன, நான் எப்படி வாழ்ந்தேன், நான் அசுத்த ஜனங்களோடு வாழ்ந்தனேன், நான் புறஜாதியோடு வாழ்ந்தனேன், பொய் உதவியோடு வாழ்ந்தனேன், வேண்டாத அந்த மனிதருக்கு பிரியமாய் வாழ்ந்தனேன், பெருமைக்காக வாழ்ந்தனேன், இதுமாதிரி அநேக அசுத்தங்கள் பணத்திற்காக ஊழியர், எல்லாம் பணத்திற்காக ஊழியர் செய்திருக்கலாம், சுய பலத்தால் ஊழியர் செய்திருக்கலாம், எல்லாம் செய்துட்டான். இப்ப நான் யாரு விடுதலை பெற்றுக்கிட்டான். அப்ப அதுக்கு முன்னால் அவன் எப்படி ஊழியர் செய்திருப்பான்? சுய பலத்தால,
தன்னுடைய திறமையால் ஊழியம் செய்திருக்கிறான். இனிமாக பணத்திற்காக ஊழியம் செய்திருக்கிறான். இனிமாக அப்பிரிவினை உண்டாகிற ஊழியம், எனக்கு ஒரு கூட்டம் உனக்கு ஒரு கூட்டம் ஒரு ஊழியம் செய்தவனாய் காணப்படுகிறான். அவன் எவ்வளவு மகிமையான ஊழியம் அப்படி செய்தவனாக ஒருவரை இருந்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஊழியம் செய்தவன் எங்கே தான் போக முடியும்? பரலோகம் இல்லை. எங்கே போக முடியாது? பரலோகம் சொல்லவே முடியாது. அவன் எவ்வளவு பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் அவன் சுய பலத்தால, சுய எண்ணங்களால, சுய சிந்தனைகளால அந்த ஊழியர் செய்தாலும் அவன் எங்க போக முடியாது? எல்லா மகிமையும் அங்கே அற்புதம் நடக்கும், தீர்க்கதரிசன வசனம் நடக்கும், எல்லாம் செயல்படும், ஆண்டவருடைய காரியம் சரியாக நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவன் எங்க போக முடியாது? பரலோக ராஜ்யத்திற்கு அவர்கள் செல்ல முடியாது. வேதாகமும் அருமையாக சொல்லியிருக்கிறது. அவன் ஃபர்ஸ்ட் பார்த்தோம், உசியா ராஜா அவன் இறந்த உடனே என்ன நடக்கிறது? தேவாலயத்தின் தேவ மகிமையை ஏசாயா தீர்க்கதரிசி காணுகிறான். இரண்டாவது பார்த்தோம், தேவ மகிமையை கண்டவன அவனுக்கு ஒரு பிரசனம், தேவ பிரசனம் இருந்துச்சுன்னா நடுக்கத்தோடு நினைச்ச தேவ பிரசனம் அவன் நினைச்சது நெருக்கி ஏறுகிறது. அப்படி என்ன, நான் யாருன்னு அவனால நினைச்சது அறிந்து கொள்ள முடியும். தன் பாவங்களை அப்பதான் வெளிப்படுத்த, ஐயோ நான் அசுத்தவர்களோட, நான் பொய் சொல்லுகிறவன், நான் இப்படிப்பட்ட ஜனங்களோடு நான் வாழுகிறவன், நான் அவங்க ஜனங்களோடு இணைந்து வாழுகிறவன், அவங்களோட நான் ஐக்கியமாக இருக்கிறேன் என்று இனிமாக அவங்களோட நான் குறி சொல்லுகிறவனோட நான் குறி சொல்லுகிறவனாக, இனிமாக நான் பார்க்கிறவனாக காணப்பட்டேன். இப்போ நான் யாரு? ஐயோ நான் அசுத்தவதமாய் காணப்பட்டேன் என்று சொன்னாங்க. ஆண்டோட சமூகத்தில் நான் பிரசனத்தை நடுக்கத்தோடு சொன்னாங்கள, அங்கே அவனுக்கு நினைச்சது விடுதலை கிடைக்கிறது. விடுதலை கிடைத்தாக்க நினைச்சு உண்மையான விடுதலை கிடைக்குது. விடுதலை கிடைச்சது பார்ப்போம்னால் உண்மையான விடுதலை இன்னும் பார்ப்போம். 8ஆம் வசனத்தை பார்ப்போம்னா முதல் பகுதியிலே 8ஆம் வசனம் முதல், யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன். விடுதலை கிடைச்சவனே ஆண்டவரின் சத்தம் கேட்கப்படுது. அவனுக்கு விடுதலை கிடைச்சதை என்ன கேட்குது? ஆண்டவரின் சத்தம். ஒரு ஆலயத்துக்கு இவ்வளவு நாள் வந்திருக்கலாம், ஆலயத்தை நம்ம பெருமையோட எல்லாம் செய்துட்டா ஒரு நாள் ஆண்டவர் சத்தத்தை நம்ம என்ன செய்ய முடியாது? விடுதலை பெறாம, ஆண்டுடைய சமூகத்தில் விடுதலை பெறாம, ஒரு நாள் ஆண்டவருடைய அந்த ஆண்டவருடைய பிரசனத்தை நம்ம உணராம, நான் யாருன்னு உணராம ஆண்டவர் சத்தத்தை நம்ம செய்யணும் கேட்கவே முடியாது. பார்ப்போம், இவன் ஏசாயா தீர்க்கதரிசி மகிமையை காணுகிறான், பிரசனத்தை உணர்கிறான், நான் யார் என்று அவன் அறிக்கை எடுக்கிறான், ஆண்டவரால் சுத்தம் பண்ணப்படுகிறான். இப்ப என்ன தேவனுடைய சத்தத்தை கேட்கிறான். தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவனாய் யாரை நான் அனுப்புவேன்? ஆண்டவர் சொல்கிற சத்தம் அப்படியே கேட்கிறது. அவருடைய அங்கலாய்ப்பு கேட்கிறது, யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன் என்று கேட்கப்படுகிறது. அருமையானவர்களே, இவ்வளவு நாளும் அநேக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறீர்கள், பரம்பரை கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொடுக்கிறீர்கள், பிரசனத்தை கேட்கிறாங்க, செவிடர்களாய் காணப்படுகிறார்கள், செவிட்டு இருதயமுள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள், ஆவிக்குரிய செவிடர்களாய் காணப்படுகிறார்கள், ஆவிக்குரிய மந்தமுள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். காரணம் என்ன? ஆண்டவருடைய பிரசனத்தை உணரவில்லை, ஆண்டவருடைய மகிமையை உணரவில்லை. அவர்கள் முழுவதுமாக நினைச்சார் தன் பலத்தால், தன் சுய பலத்தால், தன்னையே சார்ந்து நினைச்சாங்க. இந்த ஆலயத்தில் என்னால் முடியும், எனக்கு எல்லாம் இருக்கிறது வருகிறனால அவங்க ஒரு பிரசனத்தை உணர முடியாத காணப்படுகிறார்கள். இங்கே பார்ப்போம், ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய மகிமையை கண்டார், ஆண்டவருடைய பிரசனத்தை கண்டார், நான் யார் என்பதை அறிந்து கொண்டார், இன்னும் உண்மையான விடுதலை கண்டார். விடுதலை கிடைத்த ஆண்டவருடைய சத்தத்தை அப்படியே கேட்கிறார். ஆண்டவர் சத்தம் அவருக்கு கேட்கப்படுகிறதாக பார்க்கிறார். அருமையான ஆண்டவர் சத்தம் கேட்கப்படுகிறது. நம்மிடத்தில் உசியா ராஜா சாகவில்லை என்றார், அந்த ஆண்டவர் சத்தம் நிச்சயாது கேட்கவே கேட்காது. அப்ப ஆண்டவர் நினைச்சார், அந்த உசியா ராஜாவாகிய அந்த பெருமை துணிகாரம் எல்லாம் சாகவில்லை. அப்படி சாகவில்லை என்றால் ஒரு நாள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். இது அடுத்து பார்ப்போம், 8ஆம் வசனத்தில் அடுத்த பகுதியை பார்ப்போம் என்றால், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு இதோ அடியேன் இருக்கிறேன், இதோ அடியேன் இருக்கிறேன். சத்தம் கேட்டவுடன் நினைச்சது ஆண்டவரின் பாரத்தை உணர முடியும். சத்தம் கேட்கிறான், இப்ப ஆண்டவரின் பாரத்தை உணர முடியும். ஆண்டவரின் சத்தத்தை கேட்டவுடனே ஆண்டவரின் பாரம், ஆண்டவரின் ஒருங்கின இருதயம். ஐயோ என் ஜனங்கள் ஆடுகளாக இருக்கிறார்கள், மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறார்கள், மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறார்கள், மந்தைகள் இப்படி இருக்கிறார்கள். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டார். அருமையானவர்களே, நாம் இந்த நாடுகளில் அநேக செய்திகளை கேட்கிறோம், டிவி செய்தியை கேட்கிறோம், பத்திரிகை செய்திகளை கேட்கிறோம். நம்மளுக்கு நினைச்சிடும் உலகத்தில் பார்ப்போம், அநேக காரியங்கள் நடக்குது. அநேக காரியங்களை பார்ப்போம்னா அந்த அநேக காரியங்கள் பார்ப்போம் என்றால் உலகத்திலே அநேக கொலைகள், கற்பழிப்புகள், இன்னமாக வேண்டாத கொலை எல்லாம் நடக்கிறது. இன்னும் பார்ப்போம், கிறிஸ்தவர்கள் அநேக நினைச்சாங்க கொலை செய்கிறதாக பார்க்கிறோம். இன்னமாக உலகத்தில் அநேக பிள்ளைகளை சில கெடுக்கிற காரியங்களை பார்க்கிறோம். ஆனால் இவ்வளவு நடந்தும் நம்ம செய்தியை பார்க்கிறோம், எங்கே நடக்குது, நம்மளுக்கு என்னென்று விட்டு போகிறவர்களாக காணப்படுகிறோம். ஆண்டவருடைய மனதிற்கும் நம்மிடத்தில் இல்லை, ஆண்டவருடைய மனதிற்கும் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். நான் வேற அழகாக சொல்லிக்கிறேன், அவன் சத்தத்தை கேட்டவுடனே, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டவுடனே நினைச்சா, ஆண்டவருடைய சத்தத்தை நினைச்சு பார்த்தோன்னே அவனுடைய ஆண்டவரை போல அந்த உள்ள அவர்கள் மாறிச்சது. அந்த நொறுங்கின இருதயம் வந்தது. அந்த நொறுங்கின இருதயம் வந்து உடனே நினைச்சான், ஆண்டவரே நினைச்சான், என்ன நினைச்சான், அவருடைய பாரத்தை நினைச்சு அவனால உணர முடியுது. ஆண்டவரே நான் இருக்கிறேன், அடியேன் இருக்கிறேன்,
இருக்கிறேன் ஆண்டவர் நோக்கி சொல்றேன். உம்முடைய பார்வை என்னுடைய பார்வைங்க, உம்முடைய தரிசனம் என்னுடைய தரிசனையா, அப்ப உம்முடைய எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்கள், உம்முடைய சித்தம் என்னுடைய சித்தங்கள் என்று ஆண்டவருக்கு நேராக தன்னை அர்ப்பணிக்கிறனாய் காணப்படுகிறார். அருமையானவர்களே, ஃபர்ஸ்ட் விஷயம் உசியா ராஜா சாக வேண்டும். நம்முடைய உள்ள உசியா ராஜா செத்தாதான் என்ன நடக்கும்? பிரசன்னத்தை உணர முடியும், ஆண்டவருடைய மகிமையை காண முடியும், நான் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இது மாதிரி நான் யார் என்று அறிந்து கொண்டால் தான் நமக்கு விடுதலையை பெற முடியும். விடுதலை கிடைத்தால் தான் ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டால்தான் ஆண்டவருடைய பிரசனத்தை கேட்டால்தான் ஆண்டவருடைய பாரத்தை நாம் என்ன செய்யும் உணர முடியும். ஆண்டவருடைய பாரம் காணப்படுகிறது. அப்போ உசியா ராஜா நமக்கு சாகவில்லை, உலகப்புறாம ராஜா நமக்கு சாகவில்லை. உலகப்புறாம ராஜா உசியா ராஜா நம்மளோட துர்க்கன் என்ற ராஜா, பொல்லாப்பு என்ற ராஜா, பெருமை என்ற ராஜா நம்மளுக்கு இருக்கும் போது அவன் நம்மளுக்கு நினைச்சது ஆண்டவருடைய பாரம் நமக்கு நினைச்சது இருக்கவே இருக்காது. ஆண்டவருடைய வேக்கம் நம்மளுக்கு இருக்கவே இருக்கிறார். ஆண்டவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. அப்ப நான் உசியா ராஜா சாக வேண்டும். உசியா ராஜா செத்தால் அந்த ஆண்டவருடைய பாரம் என்பது நிச்சயம் வரும். அருமையானவர்களே, ஆண்டவரின் அடுத்த 8ஆம் வசனம் லாஸ்ட் பார்ப்போம் என்றால் என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டான். அடுத்து என்ன, நான் இருக்கிறேன் அடியேன் இருக்கிறேன்னு சொன்னா. அடுத்து என்ன சொன்னா, என்னை அனுப்பும், என்னை அனுப்புன்னு சொல்றேன். அப்ப ஆண்டவரின் பாரம் புரிந்தால்தான் செயல்பட முடியும். ஆண்டவரின் பாரம் புரிந்தால்தான் நிச்சயம் செயல்பட முடியும். ஆண்டவரின் பாரம் புரிந்தாதான் நம்ம செயல்பட முடியும். நிறைய விஷயம் நம்ம உலக பிரகாரம் என்னால செய்ய முடியும், நானும் சுவிசேஷம் சொல்வேன், நானும் செயல்படுவேன். ஆண்டவரின் பாரத்தை புரியாத மக்களால் விஷயம் ஒன்றுமே செய்ய முடியாதாக வேதம் சொல்லுகிறது. நம் வாழ்க்கையில் எப்போது பயனுள்ள வாழ்க்கையாக வாழ்கிறோம், எவ்வளவு பயனுள்ள வாழ்க்கை வாழ்கிறோம். ஆண்டவரின் பாரத்தை புரிந்து, ஆண்டவரின் இயக்கத்தை புரிந்து, ஆண்டவரின் எண்ணத்தை புரிந்து, ஆண்டவரின் சமூகத்தில் நாம் நினைச்சிடும், ஆண்டவரின் சமூகத்தில் அவர் என்ன சொல்கிறார் அதை புரிந்து நாம் வாழ்கிறோம் என்று சத்து சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். முதலாவது பார்த்தோம், உசியா ராஜா சாக வேண்டும். உசியா ராஜா சாக வேண்டும். உசியா ராஜா எல்லாம் செழிப்போடு இருந்தான். அவன் செத்தாதான், அவன் மரித்த பின்புதான் நினைச்சது அந்த ஆலயத்திலே மகிமையை கண்டதாக பார்க்கிறோம். அதுக்கு அந்த மகிமையை கண்டபடி தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்தான். நான் யார் என்பதை அறிந்து கொண்டதாக பார்க்கிறோம். இது மாதிரி நான் யார் என்பதை அறிந்து கொண்டதான் அவனுக்கு விடுதலை கிடைத்தது. விடுதலை கிடைத்ததாக பார்ப்போம். உண்மையான விடுதலை ஆண்டவர் கொடுத்தார். உண்மையான விடுதலை கொடுத்தது பிறகுதான் அவன் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியுது. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடிந்தது பிறகு ஆண்டவரின் பாரத்தை செய்து உணர முடியுது. ஆண்டவரின் பாரத்தை உணர முடிந்த பிறகுதான் நம்மளால் செயல்பட முடியுது. அவனால் நினைச்சது செயல்பட முடியுது. அருமையானவர்களே, நாம் எப்படிப்பட்ட உசியா ராஜா சாகவில்லை என்றால் நம்மால் ஒன்றும் செயல்பட முடியாது. உசியா ராஜா சாகவில்லை என்றால் நம்மால் ஆண்டவருடைய பிரசனத்தை உணர முடியாது. உசியா ராஜா சாகவில்லை என்றால் நான் யார் என்ற உணர்வே நம்மளுக்கு வரவே வராது. ஏன்னா நம்ம உலக பிரகாரம் பிசாசு நம்ம கண்களை கட்டி வைத்திருக்கிறார். அப்ப நான் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உசியா ராஜா நம்மளுக்கு சாக வேண்டும். உசியா ராஜா போல அந்த துர்க்கணம் நம்மளுக்கு சாக வேண்டும். அந்த எண்ணங்கள் சாக வேண்டும். அந்த பொல்லாத பிசாசின் கிரிகள் சாக வேண்டும். நம்ம உணரத்தக்கதாக ஆண்டவருடைய பிரசனத்தை உணர உசியா ராஜா சத்தம் கேட்கும். ஆண்டவரின் சத்தத்தை கேட்க முடியும். ஆண்டவரின் பாரத்தை உணர முடியும். ஆண்டவரின் பாரம் முடிந்தால் நாம் செயல்பட முடியும். அருமையான ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். 1993ஆம் ஆண்டு ஈரான் சவுதி அரேபியா நடத்திய ஒரு பிரச்சனை, போர்கள் உண்டு, சண்டை நடைபெற்றது. அந்த சண்டை நடைபெற்ற இடத்துல பார்ப்போம் என்றால் ஊருக்கு அவுட்டர் அந்த சண்டை நடைபெறுகிறது. சுமார் ஒரு 2 கிலோமீட்டருக்கு அங்கே அவுட்டர் நடைபெறுகிறது. அங்கே ஒரு 7 வயது ஒரு குழந்தை, 7 வயது குழந்தை நினைச்சது எலும்பும் தோலுமாக அந்த இடத்துல நினைச்சா அப்படியே சுருண்டு பசியினால பட்டினியினால ஒன்று இல்லாம பசியினால என்ன செய்வது அடுத்த வேளை உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறது. பக்கத்துல பார்த்த ஒரு பெரிய கழுகு அந்த குழந்தை இருக்குது, பக்கத்துல ஒரு பெரிய கழுகு இருக்குது. காரணம், அவன் எப்ப சாவான், அந்த குழந்தை எப்போ சாவான், அதை நம்ம என்ன இறையாக எப்போ உணராண்டு அந்த கழுகு காத்து கொண்டிருக்கிறது. அப்போ அங்கே ஒரு பார்ப்போம்னா ஒரு ஜான் கட்டர் ஒரு அருமையான போட்டோகிராஃபர் அந்த இடத்துக்கு போறாரு. போட்டோகிராஃபர் அழகா ஒரு பிடிச்சாரு, அந்த காட்சியை வச்சு அழகா போட்டோ எடுத்துட்டு வச்சுக்காரு. அதை எல்லா பத்திரிகையிலும் போட்டாரு. எல்லா பத்திரிகையும் நிறைய பத்திரிகை போடுது. எல்லாரும் பாராட்டு, ஆகா போட்டோ சூப்பரா இருக்குது. அவங்க பரிசுலாம் கொடுத்தாங்க. போட்டோ அழகா இருக்குது, பரிசுலாம் கொடுத்தாங்க. அப்போ ஒரு போன் வந்தது, அந்த ஜான் கட்டருக்கு ஒரு போன் வந்தது. அந்த ஒரு கழுகு மட்டும் இல்லையா, இன்னொரு கழுகு இருக்கு, நீ போட்டோ எடுக்க மறந்துட்ட. இன்னொரு கழுகு, அந்த கழுகு நீதான், அந்த கழுகு நீதான். அதான் கேட்டவன அவனுக்கு ஐயோ, அந்த குழந்தைய பாதுகாக்கிற கூட எனக்கு என்னெல்லாம் போச்சு. என் போட்டோ அழகா வரணும், என் போட்டோ நல்லா வரணும், நான் பேர் புகழ் வரணும், அதற்காக எடுத்துட்டேனே. ஐயோ நான் நானும்
நான் ஒரு பெரிய கழுகு தான், அந்த கழுகோடு நான் மோசமான கழுகையாண்டு ஒரு 3 மாதம் அப்படியே புலம்பி தண்ணீர் நான் மாய்த்து கொண்டதாக அந்த சம்பவம் சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, தேவ பிரசனம் இல்லாத, தேவர பிரசனம் இல்லைன்னா, தேவர பிரசனம் இல்லைன்னா இதே வெறும் செய்தி, வெறும் டிவி செய்தி இதைத்தான் நம்ம உணர்ந்து கொண்டு இருப்போம் என்று ஆண்டவருடைய பார்த்த ஒரு நாளைக்கு நம்மளால உணர முடியாது. அருமையானவர்களே, நம்ம என்ன ஒரு சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். உசியா ராஜா சாக வேண்டும். உசியா ராஜா போன்ற நம்ம எல்லாம் இருக்குது, உலக பிரபலம் எல்லாம் இருக்குது, எல்லாமே உசியா ராஜா சாகணும். உசியா ராஜா செத்தாலும் நான் என்ற பெருமை எல்லாம் செத்தாலும் அங்க ஒரு சிறு உசியா ராஜா சாகும்போது ஆலயத்தின் மகிமையை நாம் காண முடியும். ஆலயத்தின் மகிமையை கண்டாதான் தேவ பிரசனத்தை நாம் உணர முடியும். அப்பதான் நான் யார் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். நம்முடைய பாவங்கள், குறைகள் எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். நான் யார் என்று உணர்ந்தால்தான் உண்மையான விடுதலை பெற முடியும். இதனால் உண்மையான விடுதலை பெற்றால்தான் ஆண்டவரின் சத்தத்தை கேட்க முடியும். ஆண்டவரின் சத்தம் கேட்டால்தான் ஆண்டவரின் பாரத்தை உணர முடியும். ஆண்டவரின் பாரம் வந்தால்தான் ஆண்டவரின் செயல்களை செய்ய முடியும். தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு செய்ய நாம் ஆண்டவரோடு இணைந்து இனி இந்த உலக ஆவிக்குரிய வாழ்வில் வளர ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். 15ஆம் பக்கத்தில் உள்ள அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமை பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய நாதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவராலே கட்டளையிடப்பட்டிருக்கிறார். பாடுபட்டு சிலுவையில் மரித்திருக்கிறார். 3ஆம் நாள் மரித்தோருக்கு எழுதினார். அவரிடத்திலே சகோதரர்கள் ஆஸ்திரித்திருக்கிறார். அவரிடத்திலிருந்து விரோதிகள் வாய்ப்புகள் விசுவாசியை உதவாய்க்கிற சத்தமே பரிசுத்த ஐக்கியம் பாவ மன்னிப்பு ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, அன்பின் தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த நாளுக்காக மீண்டுமாக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட அருள் வார்த்தைகளுக்காகவும் விசேஷமாக இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலும் இந்த காணொலி காட்சியின் வாயிலாக உடைய இறை வழிபாட்டிலே உடைய பிரசவத்தையும் உடைய பாதுகாப்பையும் உடைய துதியின் சத்தத்தையும் நாங்கள் கேட்க உதவி செய்ததற்காக நன்றி. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, முடக்கப்பட்ட நிலைமையிலும் ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உடைய பிள்ளைகளுக்கு இந்த காணொலி காட்சியின் வாயிலாக இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒவ்வொரு இல்லங்களிலும் இந்த மாதத்துடைய எல்லா காரியங்களையும் நீங்கள் நடத்தினீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். வரக்கூடிய புதிய மாதத்தில் புதிய ஆசீர்வாதத்தையும் புதிய எதிர்பார்ப்பையும் உடைய பிள்ளைகளுக்கு நீ தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபையை நீ தருவதற்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த கொரோனா ஆண்டவரே வியாதியிலிருந்து விடுதலை பெற்ற மக்களுக்காக, இதிலே ஆண்டவரை பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்து தவிக்கின்ற குடும்பங்களுக்காக, அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் பள்ளி முடிந்துவிட்டு சேர காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சொல்லியிருக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய பத்திரத்தை பாதுகாத்தார். கல்லூரியில் செமஸ்டர் தேர்வு எழுத முடியாதபடி இருக்கிற பிள்ளைகளை நீங்கள் நோக்கிப்பார். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த வியாதி நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறோம்ப்பா. நீர் இதிலிருந்து ஒரு மாபெரும் விடுதலை வாழ்வு நீர் கட்டளையிட்டு தரும்படியாக சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நோயின் தாக்கத்திலிருந்து ஆண்டவர் உழைத்துக் கொண்டிருக்கிற மருத்துவருக்காக, செவிலியர்களுக்காக, காவல்துறைக்காக, துப்புரவு பணியாளர்களுக்காக அப்படிப்பட்ட கிருபை நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய பத்திரத்தையும் பாதுகாப்பையும் தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலே ஆண்டவரை வைத்து பெற்றுக்கொள்வதற்கு நீர் உதவி செய்யும்படியாக சொல்லுகிறோம். இந்த நாளில் உடைய பிள்ளைகள் இந்த காணொலி காட்சியின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய புதிய மாதம் உடைய பிள்ளைகளுக்கு புதிய கிருபையும் புதிய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதமாக இருக்க உதவி செய்யும். வழிநடத்துகிற ஆசீர்வாதத்தை இறைவனாய் ஆண்டவர் இயேசுவின் வேண்டிய அன்பின் கடவுளை அனைவரும் சேர்ந்து சொல்வோம். ஆண்டவர் கற்பித்த இறைவனின் ஜெபத்தை சேர்ந்து சொல்வோம். பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே, பரிசுத்தமாக
பிதாவாகிய தேவனுடைய அன்பு தூய ஆவியானவருடன் இணைக்கும் விசேஷமாக நம் அனைவரோடும் இந்த இடத்தில் காணொளி காட்சி வாயிலாக பார்க்க பிள்ளைகளோடும் வரக்கூடிய புதிய மாதத்தோடும் இன்று வென்றும் கர்த்தருடைய வழிபட்டு நீடித்து நிலைத்திருப்பாராக. அப்பா, இப்பொழுது பிள்ளைகள் இந்த உலகத்துக்குள்ளாக செல்கிறார். மீதமுள்ள இந்த நாட்களையும் வரக்கூடிய புதிய மாதத்தில் உங்களுடைய திருக்கரத்திலிருந்து புதிய ஆசீர்வாதத்தோடு துவங்க உதவி செய்யும். மீண்டுமாக இந்த காணொலி காட்சியின் வாயிலாக பார்க்கும் பொழுது தேவ சமாதானம், தேவ கிருபையும் ஒவ்வொருவரோடு காணப்படுவதற்காக நன்றி. வழிநடத்தும் ஆசீர்வாதம் இறைவேந்தர் இயேசுவின் மூலம் வேண்டுகிறேன் அன்பின் கடவுளே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தோடு கடந்து செல்வோம்.